Good morning, students. This is Civics Lesson 3, State Government. Civics Lesson 3, State Government. So, here some learning objectives are there. To know about the structure of the state government, to understand the powers and functions of the governor, chief minister, and speaker. Then to know about the state legislature, then the function of the judicial system in the state. These are the objectives of the government. Okay. Now, introduction. The Constitution of India envisages for the federal government having a separate system of administration for the union and also states. Constitution of India யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்கியுள்ளது. சரியா? Then there are 28 states and 9 union territories. There are 28 states and 9 union territories and one national capital territory known as Delhi in India. Then the constitution lays down the uniform structure of the state. Constitution வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பான அரசியலமைப்பை அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியுள்ளது. In part 4 of the Constitution, from Article 152 to 237, which is applicable to all the states. Part 4 of the Constitution, அதில் உள்ள Article 152லேருந்து 237 வந்து நமக்கு நம்மளுடைய எப்படி செயல்படுங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கு. Yeah. Then structure of the government. The structure of the state government as formed in the center consists of 3 branches. நம்ம லாஸ்ட் லெசனில் படிச்சிட்டோம். போகிற சிவிக்ஸ் லெசனில் படித்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கேயும் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் there are 3 branches of the government, that is executive, legislature and also judiciary. Same branches. Then under one tabular column is there. See that here state government executive na adukku kila governor, chief minister, then council of ministers. Okay, so executive kila vandu governor, chief minister and council of ministers. The legislature adukku there are 2 houses, legislative council, then legislative assembly. Legislative council is upper house and legislative assembly is the lower house. Okay, then judiciary, high court, district court and other courts. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரி பார்த்தோம், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க எக்ஸிக்யூட்டிவில். லெஜிஸ்லேச்சரில் என்ன வரும்? பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா வரும். டிட் யூ ரிமெம்பர் தட்? தென் ஜுடிஷியலில் சுப்ரீம் கோர்ட் வரும், ஹை கோர்ட் வரும், இப்படி வரும். சரியாம்மா? இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் சேம். என்னம்மா? தென் நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்? வாட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்? எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன பாரு. ஸோ கவர்னர் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்னாலே கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லைப்பா. கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கேரீடு ஆன் இன் த நேம் ஆஃப் கவர்னர். ஸோ எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்க்குறது யார்? ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக கவனிக்கிறது கவர்னர். ஸோ கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு கவர்னர் இருப்பார். தென் அப்பாயின்மெண்ட்ஸ். அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். His usual term of office is 5 years, but he holds office during the pleasure of the president. Usual time 5 years கொடுக்க நம்ம எலெக்ஷன் வரும். ஸோ யூஸ்வல் டைம் அவருக்கு 5 இயர்ஸ் தான். பட் பிரசிடென்ட் விரும்பினால் அப்புறம் திருப்பியும் என்ன செய்யலாம்? கவர்னராக வச்சுக்கலாம், அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? தென் அதே மாதிரி he can also resign any time
by addressing his resignation to the president. அவர் வேணும்னா அவருக்கு ரெசிக்னேஷன் எடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துக்கலாம், கவர்னர்ட்டையும் கொடுத்துக்கலாம். But the legislature of the state or high court has no role in the removal of a governor. But governor remove பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ பவர் இல்லை. புரியுதாப்பா? அடுத்தது என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஒரு கவர்னர் வரணும்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஹீ மஸ்ட் பி இல்லைன்னா ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் யாராக இருக்கணும்? ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது ஹி மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ். எத்தனை வயசு முடிஞ்சிருக்கணும்? 35 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். தென் ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த பதவி விலகி தான் இங்கே வரணும். இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி legislature, he automatically vacates his seat on assuming the office. அவர் இந்த பதவிக்கு வரும்போது அவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ இல்லை பார்லிமெண்ட்லையோ மெம்பராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பதவி அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், அந்த பதவி விட்டு அவர் வெளியே வந்திருக்கணும். சரியாம்மா? he should not hold any other profitable occupation. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மாதிரி எந்த வேலையிலும் அவர் இருக்கக்கூடாது. தென் what are the powers and functions of the governor? அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதிகாரமும் செயல்பாடுகளும். The governor is the head of the state executive and he has enormous powers. Governor is the head of the state executive. அவர் தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அண்ட் ஆல்சோ he has enormous power. அவருக்கு நிறைய பவர் இருக்குது. what are the powers? ஃபர்ஸ்ட் என்னது, அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர். அவருக்கு என்ன பவர் இருக்குது? எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், நிர்வாக அதிகாரம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ன? ஸோ கான்ஸ்டியூஷன் வெஸ்ட் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் த கவர்னர். எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவள்கிட்ட தான் இருக்குது. ஹீ இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹீ இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆல் த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கேரிட் ஆன் இன் ஹிஸ் நேம். எல்லாமே நிர்வாகமே அவருடைய நேம் வச்சு நடந்திருக்கும். தென் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆர் he appoints the leader of the majority party in the state legislative assembly as chief minister of the state. அந்த சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதே கவர்னர் தான். சீஃப் மினிஸ்டர் எப்படி வருவோம்னா, எந்த பார்ட்டி, எந்த கட்சி பெரும்பான்மை வாக்கு பெறுகிறதோ அந்த கட்சியின் தலைவரை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எந்த கட்சி பெரும்பான்மை வாக்கு பெறுகிறதோ அந்த கட்சியோட லீடரை சீஃப் மினிஸ்டராக கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். புரியுதாம்மா? He appoints a leader of the majority party in the state legislative assembly as the chief minister of the state. Then he appoints other ministers of the council of ministers on the recommendation of chief minister. அப்புறம் chief minister சொல்லுவார், இவரை இந்த டிபார்ட்மெண்ட் வைங்க, இவரை இந்த டிபார்ட்மெண்ட் வைங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவருடைய அட்வைஸின் படி கேட்டு governor appoint பண்ணுவார். He appoints the other ministers, other members of the council of ministers on the recommendation of the chief minister. Okay. Then he appoints the advocate general of the state. பெரிய பெரிய ஹை போஸ்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். He appoints chairman and members of the state public service commission. Then he appoints the state election commissioner. Then he acts as a chancellor of universities in the state. He also appoints the vice chancellor of universities in the state. So higher officials full appoint பண்ணுறது யாரு? கவர்னர். சரியாப்பா? தென் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் பாரு, அதாவது சட்ட அதிகாரம். சரியாப்பா? The governor is an integral part of the state legislature, but he is not the member of either house of the state legislature. Then he has a right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் கலைப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. Then he can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. அந்த அசம்பிளி தொடங்கும் முத நாள் இவர் தான் அது தலைமை உரை ஆற்றுவார். Then he can send messages to the houses of the state legislature relating to bill bending in the legislature. அதே மாதிரி ஏதாவது பில் பெண்டிங்கில் இருந்தால்
செயல்படாமல் இருந்தால் அதை வந்து எனது உடனே சரியாக்குவது இவருக்கு அதிகாரம் இருக்குது. சரியாக்குங்க, அதை உடனடியாக முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. He can appoint any members of the Legislative Assembly to preside over his proceedings when the offices of both the Speaker and the Deputy Speaker fall vacant. சப்போஸ் ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோ இல்லாமல் அந்த இடம் காலியாக இருந்தால் he can appoint any member of the Legislative Assembly. அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யாரையும் இவர் சொல்லக்கு அதிகாரம் உண்டு. புரியுதாப்பா? சப்போஸ் ஸ்பீக்கர்னா சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கரோ வரல அப்படின்னு வச்சுக்க, அந்த மீட்டிங் நடத்த வரல அப்படின்னா கவர்னருக்கு பவர் உண்டு. அந்த மீட்டிங்கில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிகளுக்கு வேறு யாராவது வச்சு அந்த மீட்டிங் நடத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு பவர் உண்டு. ஏமா? அடுத்து he can nominate one member of the state legislative assembly from the Anglo-Indian community. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ஆங்கிலோ இந்தியனை நியமிக்கிறதுக்கு அவருக்கு பவர் உண்டு. தென் he nominates 1/6 of the members of the state legislative council from the amongst the persons have special knowledge or practice experience in literature, science, art, cooperative movement and social service. 1/6 of the members legislative council-ல 1/6 of the members வந்து அதாவது லிட்ரேச்சரில் சிறந்து விளங்குவங்க, இல்லை சயின்ஸில் சிறந்து விளங்குறவங்க, ஆர்ட்டில் சிறந்து விளங்குறவங்க, இப்படி சிறந்து விளங்குறவங்கள அவர் நியமிக்கிறதுக்கு பவர் உண்டு. சரியா? நெக்ஸ்ட், every bill passed by the state legislature will become law only after his signature. எந்த ஒரு பில்லுமே மசோதாவும் சட்டமாக மாற வேண்டும் என்றால் கவர்னருடைய சைன் கடைசியில் இருக்கணும். புரியுதாப்பா? இல்லைன்னா அது சட்டமாக மாறாது, அது மசோதாவே இருக்கும், பில்லாகவே இருக்கும். ஸோ இவருடைய சிக்னேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதா? அது அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர். சரியாப்பா? அது அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர். அடுத்தவருக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பவர் இருக்குது. ஃபினான்ஷியல் பவர் என்னெல்லாம் இருக்குது பாரு. The Constitution confers on the governor the duty to get prepared and introduce the state legislature the annual budget and also the supplementary budget if necessary. ஆனுவல் பட்ஜெட் போடுறாங்கன்னு கேள்விப்படுவீங்கல்ல, அந்த பட்ஜெட் போடுறதுலாம் இவருடைய ஆலோசனைப்படி. சரி, அதுக்கு இவர் தான் பெர்மிஷன் கொடுக்கணும், இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சரிதா? தென் மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒன்லி வித் இஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். மணி பில், பண மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இவருடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஏன்? Then no demand for any grant can be made except on his recommendation. அவர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அது நடக்காது. Then he constituted a finance commission after every 5 years to review the financial position and of the panchayat and municipalities. அதே மாதிரி ஒவ்வொரு இயர்லேயும் ஃபைனான்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு ஒரு கமிஷன் அமைச்சு அதை திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க, ஓவரால் செக் பண்ணுவாங்க. பஞ்சாயத்தில் உள்ள ஃபினான்ஸ் பொசிஷன் என்ன, முனிசிபாலிட்டியில் உள்ள ஃபினான்ஸ் பொசிஷன் என்ன, அதை ஒன்ஸ் அகெயின் ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. சரிம்மா? அடுத்து ஜுடிஷியல் பவர்னா நீதி அதிகாரம். அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல்னா அட்வைசர் ஆஃப் த ஸ்டேட். அப்பாயிண்ட்ஸ் ஜட்ஜஸ் டு த சபார்டினேட் கோர்ட்ஸ் இந்த ஸ்டேட்டில் உள்ள எல்லா ஜட்ஜஸையும் நியமிக்கிறது யார்? கவர்னர். Then he makes appointments, postings and promotion for the district judges in consultation with the state high court. high courtல உள்ள ஜட்ஜோட கன்சல்ட் பண்ணி அவரோட கலந்தாலோசித்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ்க்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுடைய பதவி உயர்வு கொடுக்கறது எல்லாமே கவர்னர் தான் செய்வார். Then the chief justice of the high court in the state is appointed by the president, the consultation with him. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட், பட் கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். இந்த இவரை வைக்கலாமா, இவர் அதுக்கு எலிஜிபிள் தானா, இவர்கிட்ட கேட்டு தான் அவர் செய்வார். He has warden, then commute and deprive punishments on receipt of appeals for mercy. அதே மாதிரி தண்டனையை குறைக்கிறதுக்கு
தண்டனையை தள்ளுபடி செய்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்த discretionary powers. The governor can reserve bills for the consideration of the president. பிரசிடென்ட்டுக்கும் இவருக்கும் தான் தொடர்பு, ரெண்டுக்கும் லிங்காக இருக்கிறது தான். He recommends for the imposition of the president's rule in the state. பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரோ அதை ஸ்டேட்டுக்கு சொல்கிறதும் யார் தான்? கவர்னர். Next, he seeks information from the chief minister relating to the administrative and legislative matter of the state. அதேபோல் சீஃப் மினிஸ்டருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் இடையிலே பாலமாக இருக்கிறதும் கவர்னர். He can call the leader of any party to form ministry in the state when there is no clear-cut majority to any party in the legislative assembly after the general election. எலெக்ஷனை பிறகு எந்த பார்ட்டியுமே நிறைய மெஜாரிட்டி வாங்கலைன்னா கவர்னருக்கு பவர் உண்டு. அவருக்கு பிடிச்ச ஏதாவது பார்ட்டியை கூப்பிட்டு, கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு அவருக்கு பவர் உண்டு. Then he can dismiss the council of ministers when it is unable to prove the confidence of the legislative assembly. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கலைக்க பவர் அவருக்கு உண்டு. He can dissolve the legislative assembly. அசம்பிளியை கலைக்க பவர் அவருக்கு உண்டு. தென் எமர்ஜென்சி பவர். என்னென்ன எமர்ஜென்சி பவர்? நெருக்கடி கால அதிகாரம். If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provisions of the constitution, he may under article 356 recommend to the president to impose president rule in that state. As soon as the president rule is imposed, the administration of the state is carried by the governor as a representative of the president. சில சமயங்களில் கண்ட்ரியில் பயங்கர ப்ராப்ளம், ரூல் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தால் உடனே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கே பிரசிடென்ட் ரூல் வரும். பிரசிடென்ட் எல்லா ஸ்டேட்லேயும் ரூல் பண்ண முடியாது இல்லையா? உடனே அவர் நினச்சுவார் கவர்னராக இங்கே ரூல் பண்ண சொல்லுவார். புரியுதான்? அப்போ கவர்னர் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்டோடைய பிரதிநிதியாக கவர்னர் செயல்படுவார். Then what are the privileges of the governor? Article 361(1) provides for the following privileges for the governor. அவருக்கு சில இன்னும் கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் காணப்படுகிறது. ஓகே, the governor of the state is not be answerable to any court. அவர் எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. புரியுதா? அடுத்து, no criminal proceedings whatsoever shall be instituted or continued against the governor of the state. எந்த கோர்ட்டும் அவருக்கு மேலே எந்த கிரிமினல் கேஸும் ஒன்றும் தொடர முடியாது. அடுத்து, no process for the arrest or imprisonment of the governor of the state shall issue from any court during his term of office. அதே மாதிரி அவருக்கு என்ன செய்ய முடியாது, அவர் இம்ப்ரிசன் அரெஸ்ட் பண்ணவோ ப்ரிசனில் போடவோ பவர் கிடையாது கோர்ட்டுக்கு. ஏப்பா, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவில் முதல்ல கவர்னர், அடுத்து சீஃப் மினிஸ்டர். பாரு, சீஃப் மினிஸ்டர் is a real executive authority of the state. In other words, the governor is head of the state while the chief minister is the head of the government. புரியுதாமா? Governor is the head of the state while the chief minister is the head of the government. So real executive head யார் தான்? chief minister. Then appointment of the chief minister. அவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுவார்? chief minister is appointed by the governor of the state. அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார்? the leader of the majority party or majority group in the state legislative assembly is appointed as a chief minister. எந்த கட்சி பெரும்பான்மை ஓட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வாங்குதோ அந்த கட்சியின் தலைவரை சீஃப் மினிஸ்டராக கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். புரியுதாப்பா? Then the term of chief minister is not fixed. அவருக்கு 5 வருஷம்தான். சில சமயங்களில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் இடையில கூட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைச்சிடலாம். He may remain as the chief minister as long he enjoys the support of the majority of the members of the legislative assembly. எல்லாருடைய சப்போர்ட்டும் வாங்கியிருக்கணும்.
he has to resign when he loses confidence of the majority in the assembly. Suppose அந்த அசம்பிளியில் உள்ள மெம்பர்ஸுடைய இந்த சம்மதத்தை இல்லை மெஜாரிட்டி சீட்ஸ் வாங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட பதவி பறிக்கப்படும். இதப்பா அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மேலே போட்டிருக்கு யார் யார் வந்திருக்காங்க, எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் இது வரைக்கும் இருக்காங்க அப்படி போட்டிருக்கு. இப்போ நமக்குள்ள லாஸ்ட் உள்ள சீஃப் மினிஸ்டர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். சரியா? தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். Chief Minister is the real executive head of the state administration. அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது பாரு. ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ரிலேட்டிங் டு த கவர்னர், ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பவர்ஸ். தென் வாட் இஸ் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்? As the head of the council of ministers, the chief minister enjoys the following functions and powers. The chief minister recommends the persons who can be appointed as ministers by governor. இவர் தான் சொல்வார், இந்தந்த ஆளில் இந்தந்த மினிஸ்டராக நியமிங்க. அவங்க சொல்கிற ஆளை யார் நியமிப்பா? கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். Then he allocates and portfolios among the ministers. He shuffles and reshuffles the minister. அதை திருப்பி என்னது மாற்றி வைக்கலாம். இந்த ஏற்கனவே இருந்த ஆளை திருப்பி வேறு போஸ்ட்டில் போட்டுட்டு அந்த ஆளை தூக்கி இந்த போஸ்ட்டில் போட்டு மாற்றி வைக்கலாம். He shuffles and reshuffles his ministry. Then he can ask the ministers to resign or advise the governor to dismiss him in case of differences of opinion. அதே மாதிரி மினிஸ்டர்ஸை ரிசைன் பண்ண வைக்கக்கூடிய பவர் இவருக்கு இருக்குது. கவர்னர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் அவருக்கு இருக்குது. He presides over the meetings of the Council of Ministers and influences its decisions. So he presides over the meetings of the Council of Ministers. Council of Meeting நடக்கும்போது தலைவராக இருக்கிறது சீஃப் மினிஸ்டர். He can bring out the collapse of the Council of Ministers by resigning from office. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது ரிசைன் பண்ணதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. He guides, directs, controls and coordinates the activities of all the ministers. எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் இவர் வந்து கைட் பண்ணலாம், டைரக்ட் பண்ணலாம். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க டைரக்ட் பண்ணலாம். ஆல்சோ கண்ட்ரோல்ஸ், தென் கோஆர்டினேட்ஸ், எல்லாரையும் ஒருங்கிணைக்கவும் பவர் காணப்படுகிறது. தென் ரிலேட்டிங் டு ஸ்டேட், தென் ரிலேட்டிங் டு த கவர்னர். கவர்னர் கூட அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும். இவர் சொல்லி தான் கவர்னர் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுவார், நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? சீஃப் மினிஸ்டர் இஸ் த பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் கவர்னர் அண்ட் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ரெண்டு கல்ல பாலமாக இருக்கிறார். And he advises the governor in relation to the appointment of the following officials. முக்கியமான அஃபீஷியல்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். பட் யார் சொல்ல கேட்டு? சீஃப் மினிஸ்டர் சொல்ல கேட்டு. Allocate generals of the state election commissioner, chairman and members of the state public service commission, chairman and planning commission, then chairman and members of the state finance commission. இதில் உள்ள எல்லா முக்கியமான ஆஃபீஸஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர், அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிஎம். Then relating to state legislature, the chief minister advises the governor with regard to the summoning and proroguing the sessions of the state legislature. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் கலைப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. He announced the government policies on the floor of the house. என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுவும் அவர் தான் சொல்லுவார். He can introduce a bill in the state legislative assembly. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். He can recommend the resolution of legislative assembly to the governor anytime. legislative assembly கலைக்க கவர்னர்கிட்ட சொல்லுவார், எந்த டைம் அவர் சொல்லலாம். அடுத்த other functions and powers. As a leader of the ruling party, the chief minister has to control the party and develop the disciplines. Control the party and develop the disciplines. இவர் தான் லீடர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டி லீடரே சிஎம் தான் இல்லையா? As a leader of the state, he has to keenly consider and demands the different sections of the people. எல்லாரையும் கவனமாக ஒத்து கவனிப்பதும் சிஎம். As a political head of the various services, he has to supervise,
control and coordinate the secretaries of various departments in the state level. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது, ஒருங்கிணைக்கிறது. சரியாம்மா? For smooth functions of the state and for good central state relation, he has to develop a rapport with the union government. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொள்வார். ஓகே, தென் நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். Council of Ministers. Council of Ministers are collectively responsible to the state legislature. அது வந்து இதுக்கும் அதுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. All the members of Council of Ministers must be the members of state legislature. Council of Ministers என்ன? 2 houses சொல்லியிருந்து, ஒன்று Council of Ministers, இன்னொன்று state legislature இல்லையப்பா? Legislative Assembly. Legislative Assembly is a lower house. Council of Ministers is upper house. Then, if no confidence motion is passed by the Legislative Assembly, the state ministry shall resign. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன செய்யணும்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கலைக்கப்படும், பதவி விட்டு விலக வேண்டும். Article 163 provides for the Council of Ministers to aid and advise the governor. Then other provisions relating to ministers. Article 164(1) holds the chief minister shall be appointed by the governor and the other ministers shall be appointed by the governor on the advice of the chief minister. Chief minister உடைய ஆலோசனையின்படி மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து நியமிக்கப்படுவார் கவர்னரால். Governor on the advice of chief minister and the ministers shall hold office during the pleasure of the governor. கவர்னருடைய விருப்பம் இருந்தால் பதவியில் நீடிக்கலாம். சரியாமா? Then the functions and powers of Council of Ministers. Functions and powers of Council of Ministers. It formulates and decides the policies of state and implement them effectively. Then it decides the legislative programs of the Legislative Assembly and sponsor all important bills. State legislative assembly கூட சேர்ந்து எல்லாமே அது கூட்டாக செயல்படும். It controls the financial policy and decide the tax structures for the public welfare of the people. அதே மாதிரி decide the tax structure போடும்போது பப்ளியோட வெல்ஃபேர், மக்களுடைய நலனுக்காக செயல்படும். Then it charts out programs and schemes for the socio-economic changes so that the state makes headway in various interrelated field. It makes important appointments of the head of the department. முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும். And the discuss and takes efforts on the dispute with other states. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு வந்து அதுலேயும் வந்து நிச்சயம் இது பார்த்துக்கும். He advises the governors on the appointment of judges and the subordinate court. அப்புறம் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுல கவர்னருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன கோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும் இது சப்போர்ட்டாக இருக்கும். He decides all the bill, whether ordinary bill or money bill, to be introduced in the legislative assembly. பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் என்ன செய்வாங்க? பில்லுனா மசோதா, அதுலேயும் இது சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? தென் ஆனுவல் financial statement called as budget is finalized by the Council of Ministers. பட்ஜெட் கடைசியாக இறுதி வடிவம் பெறுவது இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யும்? இறுதி வடிவம் பெறும். சரியாப்பா? இப்போ இதுவரை போதும். தென் next 2 more topic is there. We will discuss in the next class. Okay. Thank you.